தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த காலத்திலே, கர்த்தரை குத்திட கண்கள் கண்டு புலம்பிடுவே. ஏதை விதைத்தாயோ அதை எடுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பி தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பி தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்திட கண்கள் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்திட கண்கள் கண்டு புலம்பிடுவே. தம்மை விரோதித்த ஆபத்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, தம்மை விரோதித்த ஆபத்தரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவனாயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். ஆண்டவர் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. நாம் ராஜ்யத்தினராகிய நாம் எல்லாரும் கர்த்தரை ஒரு நாள் முகமுகமாக தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தரை முகமுகமாக தரிசிக்க போகிறேன்? அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்ன, ராஜ்யத்தின் புத்தருடைய ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கிருபை ஆவியை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை நான் எடுக்க வேண்டும், அதற்கு சாட்சியாக நான் நிற்க வேண்டும். அநேகமாயிரம் பொன் வெள்ளி பார்க்கலாம் வெளியேற பெற்றிருந்த வேதத்திற்கு நான் சாட்சியாக நிற்க வேண்டும். இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் பின்வாங்கி போக வேண்டாம். உற்சாகமானதோடு கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த வைராக்கியத்தோடு நாம் நிற்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். நம்மால் திறக்க முடியாத மனித இதய கதவுகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக திறக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது எந்த காலத்திலும் அது பொருந்தும். அது ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலும் பொருந்தும். அது 2026 இந்த மாதத்திலும் அது பொருந்தும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக. ஹல்லேலூயா. அவர் நேற்று எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார், இனிமேலும் அப்படிதான் இருக்கிறார். அன்றைக்கு மோசேக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிமையை காண்பித்தாரோ அதே போல இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய மகிமையின் முகத்தை காண்பிக்க ஆவலுள்ளவராக கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா.
அதனால உற்சாகமா இல்லைங்க, தைரியமா இல்லைங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துல தைரியமாக இருப்போம். நம்மை ஆண்டவர் உயிருள்ள சாட்சிகளால் நிறுத்துவார். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிகிற ராஜ்யத்தின் புத்திரராக கர்த்தர் நம்மை எழுப்புவார். இரண்டாவதாக, பவுல் மெலித்தா எனும் தீவிலே செய்த தெய்வீக பரிமாற்றம், அவர் மூலமாக ஏற்பட்ட தெய்வீக பரிமாற்றம், தெய்வீக தாக்கம், இதை நாம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 28ஆவது அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் பெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவா எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பு மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில விறகுகள் வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அவனுள் அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இந்த ஒரு விரியன் பாம்பு என்ன செய்கிறது? பரிசுத்த பவுலுடைய கைகளை கவ்வி பிடிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் மெலித்தா தீவார் என்ற இடத்துல என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டவர்களாக, ஆண்டவரை அறியாத ஒரு தீவார் ஒருமனப்பட்டு இந்த கப்பல் பயணத்திலிருந்து மீண்டு வந்த 276 பேர், பவுலின் சேர்த்து 276 பேரும் சேர்த்த அந்த தீவுல ஒருவேளை ஒரு 100 பேர் இருந்தாலும் சரி, ஒருவேளை 370க்கும் மேற்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒரு தீவுல ஒரு நெருப்பு எரிகிற அந்த தீபத்துக்கு அவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார். அந்த இடத்துல பவுல் என்ன செய்கிறார்? பரிசுத்தவானாகிய இந்த பவுல் ஒரு சில விறகுகளை எடுத்து அந்த நெருப்பின் மேல் இப்பொழுது போடுகிறார். இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆவியானவர் எழுதியிருக்கிறார். மற்ற எல்லாரும் அந்த நெருப்பு எரிவதற்கு விறகுகளை எடுத்து போட்டார்கள். ஆனால் பவுல் போடும் பொழுது என்ன செய்கிறது? ஒரு சிறிய அனலுரைத்து அந்த இடத்துல இருந்து எழுப்புகிறது. இங்க இருக்கிற நாம் எல்லாரும், நான் என்ன வந்து சொன்னேன், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ராஜ்யத்தின் புத்திரராக ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை ஏற்படுத்த, அதனால் ஒரு தெய்வீக தாக்கத்தை ஏற்படுத்துகிற ராஜ்யத்தின் புத்திரர், டிவைன் இம்பார்டேஷன். அதனால ஒரு தெய்வீக ஒரு தாக்கம், டிவைன் இம்பாக்ட். இதை ஏற்படுத்த நாம் வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களிலே நாம் சில நல்ல தேவனுக்கு பயந்து சில காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய கைகளை என்ன செய்கிறது? விரியன் என்ன செய்கிறது? கவ்வி பிடிக்கிறது. அந்த விரியன் விஷம் என்ன செய்யும்? அப்படியே கவ்வி பிடித்து அப்படியே விட்டு விடுமா? அந்த விரியன் என்ன செய்யும்? அந்த மனுஷனை கொன்று போடும். அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த இடத்துல எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்காக எவ்வளவு நாள் சாட்சியா இருந்த தெரியுமா? சாட்சியா இருந்த பல நாட்கள் எத்தனை பேர் எனக்கு விரோதமாக நின்றார்கள் தெரியுமா? உண்மைதான். ஆனால் அவைகளிலே கர்த்தர் உங்களை மடிய செய்யாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சில விறகுகளை எடுத்து போட்டார், அதுதான் விஷயம். பரிசுத்தவான் சில விறகுகளை எடுத்து போட்ட பொழுது அந்த இடத்துல ஒருவேளை விரியன் என்ன செய்திருக்கலாம்? அனல் உரைத்து வேற எங்கேயாவது தப்பி போயிருக்கலாம். ஆனால் அது என்ன செய்கிறது? பவுலுடைய கையை பிடித்துக் கொள்கிறது. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்தமான ஜீவிக்கிறேன், ஆண்டவருக்கு சாட்சியா தானே இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது? இல்ல, இதன் வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இதை பார்த்து அந்த அந்நியர் என்ன சொல்லுகிறாங்க? ஓ, இந்த மனுஷன் ஏதோ ஒரு பொல்லாங்கு செஞ்சிருக்கிறான், அதனால இவன் எங்க கடல் தப்பி வந்தாலும் அவன் அந்த பாவம் விட்டு வழிக்கல, அதனால இவன் வந்து இந்த சர்ப்பம் அவனை பிடித்திருக்கிறது என்று அவர் நினைத்தார். அது அவனை கொன்று போடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது அவனை கொன்று போடவில்லை. கொன்று போடாமல் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்? இவன் தேவனாய் இருப்பானோ என்று சொல்லி அவர்கள் அப்படியே ஒரு சமாதானமான ஒரு நிலைக்கு வருகிறார். இதைதான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த இடத்துல மீண்டும் நான் சொல்லுகிறேன், மீண்டும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், உள்ளே மறைந்திருக்கிற அந்த விஷ ஜந்து, நாம் பரிசுத்த பிள்ளைகளாகிய நாம் விறகுகளை எடுத்து கொள்ளும்போது, தேவனுக்காக கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது உள்ளே மறைந்திருக்கிற
அந்த அந்தகார கிரியைகள் எல்லாம் அனலுரைத்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனலுரைத்து வெளியே வரும். எத்தனையோ வருஷமா எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க பாருங்க, ஆனா ஒரு மாற்றம் வராது. ஆனால் தன் வாழ்க்கையே கர்த்தருக்காக, இதுதான் மாற்றம், இதுதான் தெய்வீக பரிமாற்றம். இதனால் ஒரு பெரிய ஒரு தாக்கம் உண்டாகிறது. அந்த தீவிலே கிறிஸ்துவின் நாமம் கடைசியில மகிமைப்படுகிறது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மூன்றாவது காரியம், பெத்தானியா மரியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் 11வது அதிகாரத்திலே 20 முதல் 27வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோவான் இந்த காரியத்தை யோவான் மாத்திரம் எழுதுகிறார். என்ன ஒரு அற்புதமான காரியம் என்று சொன்னால், லாசரு வியாதியா இருக்கிற அந்த செய்தியை குறித்து இயேசுவுக்கு சொல்லும்படிக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் மார்த்தா மரியாள். இந்த நேரத்துல சகோதரன் லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவர் என்ன சொல்கிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இராமல் இது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரியம், இதன் வழியாக குமாரனும் மகிமைப்படுவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னும் 2 நாள் தங்கி இருக்கிறார் ஆண்டவர். அப்படி தங்கியிருந்த அந்த ஆண்டவர் இப்பொழுது 11வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிப்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். மரியாள் யார் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்திலே அமர கற்றுக்கொண்ட மரியாள். மார்த்தாலோ பற்பல காரியங்களிலே கவலைப்பட்டு கலங்கி அவருடைய பாதத்திலே அமர தவறி போனார். ஆனால் பின்னாட்களில அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். என்னால் அந்த பகுதியை நிறைவு செய்கிறது. மார்த்தால் பதில் எதுவும் பேசவில்லை. இயேசு கேட்கிறார் அல்லவா, என்ன கேட்கிறார்? மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். அதற்கு அவர்கள் எந்த மறுபேச்சும் பேசல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அன்றைய நாளிலே மார்த்தாலும் தேவனுடைய பாதத்தை அவர்கள் அதை பற்றி கொள்ள கற்றுக்கொண்டார்கள். அதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இந்த மரியாள் தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டதனால் ஏற்பட்ட ஒரு விளைவை இப்பொழுது நாம் மிக முக்கியமாக நாம் பார்ப்போம். பரிமாற்றம், தெய்வீக பரிமாற்றம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளையினாலே, ஒரு ராஜ்யத்தின் புத்திரராலே ஏற்படுகிறது என்பதை நாம் இப்போது வாசிப்போம். 11வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது வீட்டிலே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்குகிறார். இயேசு கிறிஸ்து இந்த துயர சம்பவத்தை நினைத்து அவர் அழவில்லை, அவர் ஆவியிலே கலங்குகிறார். இந்த காரியத்தை நாம் உணர்ந்து நாம் படிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்வோம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த மரணம், இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானதில்லை, தேவனுடைய குமாரன் மகிமைப்படுவார் என்று சொன்னார்கள். இதே ஆண்டவர் எப்படி அழுவார், எப்படி கண்ணீர் விடுவார் என்றால், அவர் கண்ணீர் விட்டது அதற்காக அல்ல. விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு நேரம் வரும் பொழுது தம்முடைய பிள்ளைகள் கலங்குகிறதை பார்த்து கர்த்தர் கலங்குகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மரியாளோடு கூட இப்பொழுது ஒரு கூட்ட யூதர்களும் என்ன செய்கிறார்கள்? கலங்குகிறார்கள். மார்த்தாள் எழும்பி போன பொழுது இந்த ஒரு கூட்ட யூதர்கள் எழும்பி போனார்களா? எழும்பி போகவில்லை. ஆனால் மரியாள் எழும்பி போகும்போது அந்த கூட்டம் அப்படியே போகிறது. மரியாள் அழும் பொழுது இந்த கூட்ட யூதர்களும் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அழுகிறார்கள். இதுதான் தெய்வீக பரிமாற்றம். ஒரு தேவனுடைய பிள்ளை மரியாள் ஆண்டுடைய பாதத்திலே அமர கற்றுக்கொண்டதினால் அவர்கள் நிமித்தம் ஒரு கூட்ட விசுவாசம் உள்ள தேவ பக்தி உள்ள யூதர்கள் கர்த்தரை பின்பற்றும்படிக்கு
அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலே நடந்த ஒரு தெய்வீக பரிமாற்றமும் ஒரு தெய்வீக ஒரு தாக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான்காவது ஒரு காரியம், ஸ்தேவான் ஏற்படுத்தின ஒரு தெய்வீக பரிமாற்றத்தின் தாக்கத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கக்காரனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 வரும் சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த 7 பேரில் ஒருவர் தான் இந்த ஸ்தேவான். 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே என்ன செய்தார்? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். இந்த ஸ்தேவான் ஒரு பெரிய ஒரு விசுவாசத்திற்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருந்தார். வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். என்ன காரியம் செய்ய அவர் அழைக்கப்பட்டவர்? பந்தி விசாரணை செய்கிறவர். விசாரணை செய்கிறவர் பொதுவாக வருகிற மக்களை அவர் விசாரிக்க வேண்டும், பந்தி விசாரிக்க வேண்டும். பலவிதமான இந்த உடல் ஊழியனாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவ்வளவுதான். அவர் இந்த முழு காரியத்துக்கும் ஒரு பொறுப்பல்ல, திருச்சபைக்கு பொறுப்பல்ல. அவர் ஒரு பந்தி விசாரணை செய்கிறவர் தான். அவ்வளவுதான். வருகிறவர்களுக்கு ஒருவேளை உணவை பரிமாறுவார் ஆனால் அந்த உணவை பரிமாறும் பொழுது அவர்கள் முகம் ஒருவேளை துக்க முகமாய் இருந்தால், ஏன் இப்படி துக்க முகமாய் வாடிக்கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து உனக்கு ஆறுதல் செய்வார், அவர் உனக்கு சமாதான பிரபாவம் வாழ்க்கையில் அவர் தெரியும் என்று சொல்லி வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை பரிமாறும் பொழுது, சாதாரண ஒரு உணவை பரிமாறுவது, சாதாரணமாக ஒருவரை விசாரிக்கும் பொழுது, பரிமாறுவது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து அந்த ஜீவ ஊற்று அவருடைய வாழ்க்கையில பரிமாற்றப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக பரிமாற்றம் நடைபெறும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. வேத வசனம் விருத்தி அடைகிறது. 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகினது, ஆசாரியர்கள் அநேகம் பேர் என்ன செய்தார்கள்? விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவானை போல நாமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் விசுவாசிக்க நானும் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நாம் நிரப்பையும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தினம்தோறும் நீங்கள் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் தேவ பிரசன்னத்துல நீங்க புறப்பட்டு போனா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அதை நீங்க பார்த்து பார்த்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க தான் போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிற இந்த நாளில் தானே நம்முடைய ஆவியை கர்த்தர் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஸ்தேவானை போல கர்த்தர் நமக்கு வரங்களினால் கிருபைகளினால நம்மை நிரப்ப அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை, the imparting of the spiritual gift, இதை நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது மூலமாக நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் ரோமர் 1:11. அவர் வேண்டிக் கொள்கிற காரியம் விசுவாசத்திலே ஒருவரோடு ஒருவர் ஆறுதல் அடைவதில்லை. அதற்கு முந்தின வசனம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக எப்படியா இது முடியும், எப்படி இது சாத்தியமாகும்? இதை நான் படிக்கும்போது கேள்வி கேட்கலாமே, ஆவிக்குரிய வரத்தை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்றால், இது வரங்களை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஆங்கில வேதாந்தத்தை யாராவது வைத்திருந்தால் இதை நீங்க வாசிக்கலாம். அந்த வார்த்தை மிக அருமையாக அந்த டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது. யாராவது வாசிக்கலாம்.
I ask God in His goodness, may I not take positive position now. 10, verse 10. Make me request, if by any means now and then I might have a prosperous journey by the will of God to come unto me. இந்த நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்கள், I won't impart the spiritual gift என்ற அந்த வார்த்தையை நாம் படிப்போம். அது ஒருவேளை ஆங்கில விதத்துல வசனம் மாறி வரும். But I long to see that I may impart unto you some spiritual gift. I may impart unto you some spiritual gift. That ye may be established. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Impart some spiritual gift to you. என்னிடத்தில் அனல் மூட்டி கொழுந்து விட்டு எரிகிற அந்த கிருபையின் ஆவி, அந்த விசேஷித்த வரங்களை நான் உங்களோடு கூட உங்களோடு கூட பேசும்போது, உங்களோடு கூட நான் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளும் அந்த விசேஷித்த ஆவி, அந்த கிருபை உங்களுக்குள்ளும் அது பிரவேசிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் அந்த கிருபைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மேன்மையான ஒரு காரியத்தை நாம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையின் வழியாக நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கடைசியாக 5வது காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். பவுலினால் ஏற்பட்ட பாதிப்பு ஆக்கிலா பிரிஸ்கிலாவுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தினது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்திலே 3 வசனங்களை நாம் பார்ப்போம். 1-3. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரிய விட்டு போகும்படி கிழவுத்திராயன் கட்டளை இட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய அக்கில்லா என்னும் நாமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனார். இவருடைய நிலைமை ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆக்கிலா பிரிஸ்கில்லா இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தார்கள் தெரியுமா? அவர்கள் அந்த இடத்தை விட்டு போக வேண்டும். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கிற அநேகர், இந்திய தேசத்திலிருந்து போயிருக்கிற அநேகர், அந்த நாட்டிலிருந்து ஒருவேளை கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, நீங்கள் திரும்புங்கள் இந்திய தேசத்துக்கு என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க. வேலை என்ன ஆகும்? வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்? ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கை மிக வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ன செய்கிறார்கள்? அப்பொழுதுதான் இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்தார்கள். இவர்களோடு கூட அங்கே அவர்களை கண்டு அவர்களுக்கு பவுல் இப்பொழுது போகிறார். தேவனுடைய மனுஷன் அவர்களை தேடி போகிறார். அப்படி தேடி போகும் பொழுது அவர்கள் பவுலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு கூடாரம் அந்த தொழிலை செய்கிறவர். அவர்களோடு கூட சேர்ந்து கூடாரம் பண்ணுகிற அந்த தொழிலை அவர் செய்கிறார். டென்ட் மேக்கிங் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேசணும். ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் நல்லா கற்பனை பண்ணி பார்க்கணும். பவுல் கூடாரம் தொழிலை செய்ய துவங்கும் போது என்ன செய்திருப்பார்? காலையில அவர் என்ன செய்திருப்பார்? தன் தேவனை நோக்கி, ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த தம்பதியார் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுக்கு நீர் யார் என்பதை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, இவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே, இவர்களும் அந்த கல்வாரி சிலுவை நாதரை பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். தெய்வீக பரிமாற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து இன்னொருடைய வாழ்க்கையில் அது தாக்கப்படுகிறது. அந்த தெய்வீக பரிமாற்றம் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த அந்த பேச்சு, ஒவ்வொரு நாளும் அவருடைய செய்தி, ஒவ்வொரு நாளும் அவருடைய நடத்தை, அவருடைய அந்த தாழ்மையான அந்த ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும் ஒரு கூடார தொழில் செய்வதற்கு தன்னை முற்றிலுமாக தாழ்த்தின அந்த தாழ்மை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், Are you ready to be humble like this great man of God? இந்த தேவனுடைய விசேஷித்த தேவனுடைய மனிதனை போல நீங்களும் தாழ்மையின் ரூபத்தை என்னை போல எடுத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தாழ்த்தி தேவ பிள்ளைகளா இருந்தாலும் தாழ்த்தி நாம் இறங்குகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை நம் மூலமாக பிறருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஐயா, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நான் இப்படி நிமிர்ந்த நடை இந்த ஆபீஸ்ல நான் இருக்கணும்,
இப்படி 4 வார்த்தை கேட்டாதான் இவங்க அடங்கும் அப்படிலாம் நீங்க நினைச்சு ஏமாந்து போவாதீங்க. வேண்டாம், தாழ்மையா இருங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நீங்கள் அடங்கி ஹல்லேலூயா. அடங்கி இருப்பதனால் நம்ம அடங்கி பயந்து இருக்கிறது. அது சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அவருடைய உன்னதமான செட்டைகள் நிலையில நாம் அடங்கி இருப்பது அது ஒரு கிருபையின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் அடங்கி இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. இப்போ 18 முதல் 3 பார்த்தோம். They are observing Paul's prayer life, his endurance in persecution, his way of revealing Christ, his way of planting the churches. கிறிஸ்துவின் நாமத்திற்காக, அவருடைய கிருபையின் நாமத்திற்காக சபைகளை நிலைநாட்டுவது. ஒரு கூடார தொழில் செய்கிறவராக இருந்தாலும் அநேக சபைகளை குறித்த ஒரு பாரம் நிறைந்தவர். தன்னுடைய விடாமுயற்சி, பொறுமையினால் ஏற்பட்ட அந்த விடாமுயற்சியை நிற்பவர். எந்நேரம் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறவர். எப்போதும் ஜெப வாழ்க்கையை தரித்திருப்பதனால் இவர்களும் மாற்றப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்திலே 24 26 நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களின் வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தின் மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனலுண்டா உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். இங்கே அப்போலோ என்கின்ற ஒரு வாலிபன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு வைராக்கியமாய் ஆண்டவருக்காக எழுப்பி நிற்கிறார். ஆனால் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இப்பொழுது தேவ பலத்தாலே தெய்வீக பரிமாற்றத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் பெற்ற இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை பார்த்து வேந்து சந்தோஷப்படவில்லை, அப்படியே விட்டு விடவில்லை. இன்னும் அந்த வாலிபன் ஆழமாக கிறிஸ்துவின் அன்பை அவன் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும்போது they are correcting Apollos என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும். அப்போலோ என்ன செய்கிறார்கள்? திருத்துகிறார்கள், கரெக்ஷன் பண்ணுகிறார்கள். என்றால் வேத வாக்கியங்கள் தான் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டது. அது சீர்திருத்துவதற்கு, உபதேசிப்பதற்கு, நீதியை படிப்பிப்பதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வேத வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்? அந்த பிள்ளை பேசுகிறான்னு சொல்லி வியந்து சந்தோஷப்பட்டு அவர்கள் அப்ரிஷியேட் மட்டும் பண்ணல, they are correcting Apollos. அந்த அப்போலோவை அவர்கள் கரெக்ட் பண்ணார்கள். அவர்களை இன்னும் திருத்தி இன்னும் மேன்மையான பாதைக்கு உயர்த்தும்படிக்கு ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் கர்த்தர் உயர்த்தினார். இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா மூலமாக ஏற்பட்ட 3 சபைகள். ரோமர் 16வது அதிகாரத்திலே 3 முதல் 5வது வசனத்தை முதல்ல ஒருவர் வாசிப்போம். ரோமர் 16 3 முதல் 5. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் அக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது ரோமாபுரியில இருக்கிற ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவருடைய வீட்டிலே உண்டான ஒரு ஜெப வீடு. அவர்கள் வீடு இப்ப என்னவா மாறிடுச்சு? ஒரு ஜெப வீடாக மாறிடுச்சு. அந்த ஜெப வீட்டிலே இப்பொழுது என்ன நடக்கிறது? தேவ நாமம் மகிமைப்படுகிறது. அதே போல 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 19வது வசனம். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையாரும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரோமாபுரியிலே, அடுத்தது எங்க? கொரிந்துல, அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4:19 அதை நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4:19 நாம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:19.
இந்த எபேசுவிலே கூடுகிற ஒரு சபை, ரோமாவிலே கூடுகிற சபை, எபேசுவிலே கூடுகிற சபை, எபேசுவிலே 3 இடங்களிலே கூடுகிற ஒரு சபை உருவாக்கினவர்கள் இந்த ஆக்கிலா பிரிஸ்கா. யார் இவர்கள்? ஒரு காலத்திலே ரோம பேரரசாலே துரத்தப்பட்டவர்கள். இந்த துரத்தப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? 3 இடங்களிலே சபைகளை நியமித்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவ ராஜ்யத்தின் புத்திரர் ஏற்படுத்தும் தாக்கங்கள். இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் உண்மையே சேமிப்போம். ஆக்கிலா பிரிஸ்காவை போல உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணை சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு செல்பாடுவோம், முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ராஜ்யத்தின் புத்திரராக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே துக்க முகங்கள் மாறுபடி ஆண்டவரே புதைந்து கிடக்கிற ஆண்டவர் அந்தகார இருளை வெளியே கொண்டு வந்து அவைகளை தீயிலே உதறி தள்ளின பவுலை போல ஆண்டவரே அப்பா, மாய வித்தைக்காரனால் அநேகர் பிரமித்தார்கள், ஆனால் அவர்கள் சமாதானம் இல்லாமல் அசுத்த ஆவியின் பிடியில பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த அசுத்த ஆவியின் பிடியை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே அந்த சாத்தானின் கோட்டையை தகர்த்து போடுகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அதன் வழியாக அநேகரை நல்ல பங்கை தேர்வு செய்கிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஸ்தேவானை போல விசுவாசத்திலே வல்லமை உள்ளவர்களாக ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஸ்தேவான் மூலியமாக செய்ததினால் வேத வசனம் விருத்தி அடைந்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகருக்கு தேவ கிருபை பிரசன்னமானது, தெய்வீக பரிமாற்றம் உண்டானது. அது போல கர்த்தர் எங்களையும் பயன்படுத்தினார்கள். பவுலை போல ஆண்டவரே ஆக்கிலா பிரிஸ்காவுடைய வாழ்க்கையிலே ஒரு கூடார ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு டென்ட் மேக்கிங் காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு கூடார தொழிலை செய்யும் பொழுது அவர்களோடு இணைந்த அந்த தேவ மனிதன் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி 3 சபைகள் ஆசியாவிலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக உயர்த்தும்படி கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தினது போல ஆண்டவரை எங்களை ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் புத்திரராக, ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக கர்த்தர் இந்த நாட்டிலே எங்களை நியமித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.